ஷோரூம்லயுமே. இப்போ எனக்கு என்ன இதுல ரெமெடி வேணும் நான் இவங்க கிட்ட கேட்டப்ப இவங்க என்ன சொன்னா, ஒண்ணு எனக்கு என்னோட லோன் அடைக்கிறதுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க, ஏமாத்தி தானே வித்தீங்க, ரீஃபண்ட் கொடுத்துருங்க, அது இல்லாம எஃப்ஐஆர் இவங்க மேல வந்து போட்டு கொடுங்க, எனக்கு ஏதாவது ரெமெடி பண்ணி தாங்க. இது வரைக்கும் சிஎஸ்ஆர் போட்டு 12 போட்டாங்க சிஎஸ்ஆர் ஆர்டிஓ. இந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல குன்றத்தூர் ஆர்டிஓல இவங்க மேல டீலர்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் மெமோ அம்சி என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு ரெமெடி எதுவுமே கிடைக்கல. அதனால அட்வொகேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெமெடி வேணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு இதுல இன்வால்வ் ஆன அந்த 4 பேர், கருணாகரன், அதுக்கப்புறமா செல்வகுமார், அப்புறம் இன்சார்ஜ் தேவா, அப்புறம் ஓனர் விவேக், இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணோம் சீட்டிங்னு சொல்லிட்டு. எனக்கு ஆன அந்த லோன் கேன்சலேஷன் மெயிலுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அமௌண்ட்டுக்கு. ஏன்னா நான் வந்து மாசம் 13,000 ரூபாய் வந்து பே பண்றேன் வண்டியும் கொடுத்துட்டு. இது எவ்வளவு பெரிய லாஸ், நான் வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் அது தெரியும். இப்ப இந்த நிலைமைக்கு என்ன மன உளைச்சலுக்கு ஒரு புது வண்டி வாங்கணும்னு என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எனக்கு இவ்வளவு நஷ்டம் பண்ண இவங்களுக்கு வந்து எனக்கு கரெக்டான இவங்க மேல ஒரு கரெக்டான ஆக்ஷன் ஒன்று எடுத்து எனக்கு கரெக்டான ஒரு ரெமெடி வந்து கிடைக்கணும். அது இல்லாம இப்படி ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வச்சு ஏமாத்துற இவங்களோட ஷோரூம் வைக்கிறதுக்கான டீலர்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான்